தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, சமூக வலைதளத்தில் ஒரு ஆடியோ பதிவு கேட்க முடிஞ்சுது. முக்கியமாக அந்த ஆடியோ பதிவில் மதுரையில் விடுதலை சிறுத்தை கட்சி இளைஞரணி மாவட்ட செயலாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. அவர் அண்ணங்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் திருமா அவர்கள் குறித்து பேசுகிறாருண்ணே, குறிப்பாக எங்கள் மாநாட்டை விமர்சனம் பண்ணுறாருண்ணே, சாட்டை துரைமுருகன் இப்படி பேசுகிறதெல்லாம் சரியில்லைண்ணே என்ற அடிப்படையில் அவர் தனது கருத்தை வெளிப்படுத்துகிறாரு. அண்ணன் சீமான் அவர்களும் அந்த நபரை மதித்து, சரிப்பா நான் கண்டிக்கிறேன்ப்பா, நான் அந்த பதிவை நான் நீக்க சொல்கிறேன்ப்பா, சரிப்பா என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் பதில் கொடுக்குறார். குறிப்பாக அந்த நபர் பேசும்போது, சாட்டை துரைமுருகன் அவர்கள் உங்கள் கூட பயணிக்கிறாருண்ணே, ஆனால் அவருடைய பேச்சு கொஞ்சம் அந்த சாதிய வன்மம் சாட்டை துரைமுருகன் கிட்ட இருக்கிறது போல தெரியுதுண்ணே, எப்படின்னா உங்கள் கூட அவர் பயணிக்கிறாரு என்ற அடிப்படையிலெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. சரிப்பா, இருப்பா அந்த காணொலி தானேப்பா எடுக்க சொல்கிறேன்ப்பா, சரிப்பா நான் சொல்கிறேன்ப்பா, கண்டிக்கிறேன்ப்பா, விடுப்பான்றாரு அண்ணன். குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் அந்த நபரை மதித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் இளைஞரணி மாவட்ட செயலாளர்னு சொல்கிறாரு. சரி, நாம் அவர்கிட்ட பதில் கொடுப்போம் என்ற அடிப்படையில் மதிச்சு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் பேசின அந்த குரல் பதிவை எடுத்து சமூக வலைதளத்தில் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது பரப்பிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்னன்னா, நாங்க சாட்டை துரைமுருகன் குறித்து சீமான் அவர்கள்கிட்ட நாங்க சொல்லிட்டோம், சீமான் அவர்கள் கண்டிக்கிறதா சொல்லிட்டாரு, பாத்தீங்களா எங்க மாவட்ட இளைஞரணி செயலாளர் செய்த சாதனைய அப்படின்னு சொல்லிட்டு இதுல கூட பெருமை அடைகிறாங்க. யாருங்க? விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். நம்ம என்ன சொல்றோன்னா, உங்களை மதிச்சு தானே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. மதிச்சு பேசுன அந்த ஆடியோ பதிவை சமூக வலைதளத்தில் பரப்பி விடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ற ஒரு கேள்வியை நாம முன்வைக்கிறோம். குறிப்பா அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுறாங்களே, அதாவது எங்க மாநாட்டை சாட்டை துரைமுருகன் விமர்சனம் பண்றாரு, எங்கள் தலைவர் குறித்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் விமர்சனம் பண்றாருன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்களே, இதே திருப்பி நாம கொஞ்சம் கேட்போமா? நாம கொஞ்சம் எளிமையாவே அவர்களுக்கு புரியும்படி கேட்கலாம். இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியில முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் சீமான் குறித்து விமர்சனம் செய்ததே கிடையாதா? அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி பேசினதே கிடையாதா? விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவாளர்கள் என சொல்லிக்கொண்டு எத்தனை நபர்கள் யூடியூப்ல அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து, அண்ணன் சீமான் அவர்கள் குடும்பத்தை குறித்து எத்தனை பேர் பேசியிருக்காங்களா இல்லையா? யாராவது ஒருத்தர் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து இப்படி பேசாதீங்க சீமான் அவர்களை, அவர் தமிழ் தேசியத்துக்காக தானே குரல் கொடுக்கிறாரு, அவர் தனித்து போட்டியிடுறாரு, மக்களை நம்பி நிற்கிறாரு, அவர் ஏன் இப்படி இழிவுபடுத்துறீங்க, அவருடைய குடும்பத்தை ஏன் இழிவுபடுத்துறீங்கன்னு யாராச்சும் ஒருத்தர் கேட்டிருப்பாங்களா? இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் தமிழ் தேசிய அமைப்பு தான்ப்பா சீமான் நடத்துறாரு, நாம கொஞ்சம் சற்று தள்ளி தான் நம்ம நிற்கிறோம், ஆனா நமக்கெல்லாம் ஒரே நோக்கம் தான்ப்பா, சீமான் குறித்து இப்படியெல்லாம் கருத்து பேசாதீங்கப்பா, விமர்சிக்காதீங்கப்பா என்றாவது ஒரு நாள் அண்ணன் திருமா அவர்கள் கண்டிச்சிருப்பாரா? விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களை, பொறுப்பாளர்களை யாராவது ஒருத்தரை கண்டிச்சிருப்பாரா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப நம்ம வன்னியரசு அவர்கள் இருக்காரு, அமைச்சர் ஆகிட்டாரு. அமைச்சர் வன்னியரசு அவர்கள் நாம் தமிழர் கட்சி குறித்து பேசாத பேச்சா? நாம் தமிழர் ஓம் தமிழர்ன்றாரு, நாம் தமிழர் கட்சி பாஜக ஆளுன்றாரு, சொல்றாரா இல்லையா வன்னியரசு அவர்கள்? அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஒருமையில அவ இவ அப்படி இப்படின்னு எத்தனை முறை வன்னியரசு அவர்கள் பேசியிருப்பாரு. நாம அண்ணன் திருமா அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து, அண்ணன் வன்னியரசு இப்படியெல்லாம் பேசுறாரு அண்ணன், எங்க தலைவர் குறித்து இப்படியெல்லாம் பேசலாம் அண்ணன்னு சொல்லிட்டு நாம கேள்வி கேட்டா அண்ணன் திருமா அவர்கள் பதில் சொல்வாரா? இல்ல அண்ணன் சீமான் குறித்து பேசின வன்னியரசு போன்ற நபர்களை என்றாவது ஒரு நாள் அண்ணன் திருமா அவர்கள் கண்டிச்சிருப்பாரா? சொல்லுங்க. அப்ப அவருடைய பார்வை என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி குறித்து, அவருடைய அரசியல் குறித்து நாம எதுவும் விமர்சனம் பண்ணக்கூடாது, விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் குறித்து நாம எதுவும் விமர்சனம் பண்ணக்கூடாது, ஆனா அவர்கள் நாம் தமிழர் கட்சி குறித்து, நாம் தமிழர் கட்சி அரசியல் குறித்து, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து என்ன வேணா இழிவா பேசலாம், அவதூறு வரப்பலாம், கேவலப்படுத்தி பேசலாம், அவர்கள் செய்தால் சரி. ஆனா நாம அவர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டி பேசினா எப்படி நீங்க பேசலாம், எங்க தலைவரை எப்படி பேசலாம் அப்படின்னு பேசுறாங்க.
இதெல்லாம் எந்த விதத்துல நியாயமான ஒன்று? நம்ம என்ன சொல்றோம்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு நடத்துது. அந்த மாநாடு நீங்க பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு ஒழுக்கமா நடைபெறும். விடுதலை சிறுத்தை கட்சி மாநாடுல பேருந்து மேலே ஏறி நின்று கூச்சல் இடுறது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுறது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறீங்க, அது சரி. உங்க கட்சி தலைவருக்கே இடையூறு ஏற்படுத்துனீங்களா இல்லையா? உங்க கட்சி தலைவரை பல பேரை அடிக்கிறாரு. இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பல இடத்துல நடக்குது சம்பவம். மேடையில் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து புகைப்படம் எடுப்பது போல அவருக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க. அவரும் பாவம்ல, அவரே கண்டிக்கிறார்ல உங்களை. உங்க கட்சி தலைவரே உங்களை கண்டிக்கும் போது அந்த கூட்டத்தில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டி விமர்சனம் செய்யறத நீங்க ஏற்கணும்ல. அதை கூட உங்களால ஏற்க முடியலன்னா என்னங்க இது நியாயம்? உங்களை விமர்சிக்கவே கூடாதா? உங்களை விமர்சிக்கவே கூடாதுன்னா உங்களுக்கு ஏங்க அரசியல் கட்சி? நீங்க ஒரு பொது தளத்தில் இருக்கீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தவறுகளை ஆங்காங்கே நாங்க சுட்டி காட்டி தான் பேசுவோம். பேசுனா பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு சாட்டை துரைமுருகன் இப்படி பேசுறாரு, இது சரியா? நாங்க அண்ணன் திருமாவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசட்டுமா? வன்னியரசு அவர்கள் இப்படி பேசுறாரு, சரியா? எங்க அண்ணன் சீமான் அவர்களிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசி அந்த ஆடியோவை வெக்கமே இல்லாமல் சமூக வலைதளத்தில் பரப்பி விடுறாங்களே உங்கள் தொண்டர்கள், அவர்கள் இப்படி செய்வது சரியா என்று நாங்கள் கேள்வி கேட்கலாமா? நாங்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா நீங்க? நம்ம என்னங்க பெருசா விமர்சனம் பண்ணிட்டோம்? இப்ப அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருக்காரு, அமைச்சர் ஆகிட்டாரு. அவர் எந்த கூட்டணியில வெற்றி பெற்றாரு? திண்டிவன தொகுதிங்க. திண்டிவன சட்டமன்ற தொகுதியில பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துலலாம் வன்னியரசு அவர்கள் வெற்றி பெறல. சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. நாம திமுகவை எதிர்க்கிறோம், திமுக அரசியலை நாம வீழ்த்துன்னு நினைக்கிறோம், சரிங்களா? நாம திமுகவை எதிரியா நின்று நாம சண்டை செய்யறோம். ஆனா அவர் தேர்தல் நேரத்தில் திமுக கையை பிடிச்சே வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாரு. ஆனதுக்கு அப்புறம் கையை தட்டி விட்டார். நாம எதிரின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக நிற்கிறோம். ஆனால் அவர்கள் நண்பர்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு துரோகிகளாக மாறிட்டாங்களா இல்லையா? இப்போ குறிப்பாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் திண்டிவனத்தில் செல்லக்கூடிய எல்லா கிராமத்திலையும் வன்னியரசு ஆகிய எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னதை விட நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காக்கும் ஓட்டு போட்டாதீங்கன்னு பேசுனது தான் அதிகங்க. சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க, விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, அவர்களெல்லாம் பாஜக ஆளுங்க, அந்த கட்சியெல்லாம் நீங்க புறக்கணிக்கணுங்க சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் எல்லா மேடைகள்லையும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசினார். நம்ம நியாயமா கேட்கிறோம்ல, நீங்க தானங்க சொன்னீங்க தேர்தல் நேரத்தில் விஜய் பாஜக ஆளுன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அந்த பாஜக ஆளோட கை கோத்துட்டீங்களே, இது சரியான்னு கேட்டீங்கன்னா, ஏங்க நாங்க அப்ப வேற நினைச்சோம், ஆனா இப்ப விஜய் அப்படி கிடையாதுங்க, விஜய் ரொம்ப தங்கமான மனிதருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி பேசுறாங்க. அப்ப நீங்க பாஜக ஆளுன்னு சொன்னா ஆமா ஆமா விஜயும் சீமானும் பாஜக ஆளுன்னு சொல்லணும். இல்ல விஜய் வந்து பாஜக ஆளுன்னு இல்லைங்க, அது எங்களுக்கு லேட்டா தாங்க தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா ஆமா ஆமா அண்ணன் வன்னியரசு அவர்களோ அண்ணன் திருமா அவர்களோ விஜய் வந்து பாஜக ஆளு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால அவர் வந்து பாஜக ஆளு இல்லைங்க அப்படின்னு நாங்க பேசணுமா? நாங்க என்ன பேசணும்னு சொல்லிட்டு முடிவு செய்யறதுக்கு நீங்க யாருன்னு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க வந்து இஷ்டத்துக்கும் மாத்தி மாத்தி பேசுவீங்க, ஆனா நாங்க விமர்சிக்க கூடாது. நீங்க தானே சொன்னீங்க அண்ணன் திருமா அவர்கள் விசிலடிச்சாங்குஞ்சிகளை தேட்டருக்கு அனுப்பணும்னு சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த விசிலடிச்சாங்குஞ்சிங்க சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க முன்னாடி சொன்னதை இப்ப சொல்லுங்கன்னு நாம கேட்கிறோம். ஆனா நீங்க சொல்லுவீங்களா? இல்லைங்க விஜய் அவர்கள் ரொம்ப தங்கமான மனிதருங்க, அமைச்சர் பதவி கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறதா? முன்னாடி பாருங்க, திமுக செய்யக்கூடிய தவறுக்கு நாம கண்டிச்சு பேசுவோம். அப்ப முதல் ஆளா யார் வருவான்னு பார்த்தா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் வருவான். எப்படி நீ திமுகவை நீ விமர்சனம் பண்ணலாம், திமுக குறித்து நீ எப்படி பேசலான்னு ஆக்ரோஷமா நம்ம கிட்ட பேசுவாங்க. அப்படியே இன்னைக்கு மாறிட்டாங்க. முன்னாடி திமுக குறித்து பேசினா ஆக்ரோஷமா நமக்கு பதில் கொடுப்பாங்க. இப்ப விஜயை நாம விமர்சிச்சா உடனடியாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் பேசுறாங்க. குறிப்பா நம்ம அண்ணன் வன்னியரசு அவர்கள் எல்லாம் பைபிளோட ஒப்பிட்டு பேசுறாரு. ஆனா ஒன்னா அண்ணன் வன்னியரசு அவர்கள் பைபிளை எடுத்து பேசுறாரு. அதாவது விஜய் அவர்கள் வந்து கேட்காமலே அள்ளி கொடுக்குறாருங்க. யாரு? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுத்துட்டாரு, கேட்காமலே அள்ளி கொடுக்குறாருங்க. அவர் ரொம்ப தங்கமான மனது கொண்டவருங்க. தங்கமான மனது கொண்டவரை நீங்க எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேசியிருக்கீங்க உங்களுக்கு நினைவு இருக்கா வன்னியரசு அவர்களே? அவர் பாஜகன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு தங்கமான மனிதர், ரொம்ப நல்லவர், அவர் வல்லவர் அப்படி பேசுறதுக்கு காரணம் உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிச்சு, அப்படிதானே? அப்ப இது முரணா இருக்குல்ல. இதை நாங்கள் விமர்சனம் பண்ணால் அந்த விமர்சனத்தை குறைந்தபட்சம் ஏற்பதற்கு தயாராக இருங்க.
அதை விட்டுட்டு அண்ணன் சீமான் அண்ணனுக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு எங்களை விமர்சிக்காதீங்க, எங்கள் மாநாடு குறித்து பேசாதீங்க, வேணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது நாங்கள் அண்ணன் திருமாவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறா, நீங்கள் ஏற்பீர்களா? அப்போ நீங்கள் என்ன வேணா பேசலாம். அதான் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நீங்கள் அதிகாரம் எங்கே இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிடுறீங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நாங்கள் நிற்கிறோம். இன்று வரை நாங்கள் தனித்து களமாடுவதற்கான காரணம் உண்மையாக நாங்கள் நிற்கிறோம் இந்த களத்தில். நீங்கள் உண்மைக்கு புறம்பாக நிற்கிறீங்க. எந்த பக்கம் வெற்றி வருதோ அந்த பக்கம் போயிடுறீங்க. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துனீங்க. இனி ஒரு நாட்களில் எங்களுடைய அரசியல் பயணம் விஜயோடே தொடரும். அப்போ ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அன்னைக்கு பேசுனது எவன்டா? யார் பேசுனா? அன்னைக்கு பேசுனது நீங்கள் தானே. அப்போ இன்னைக்கு அவர்களுடைய பயணம் தொடரும்னா அப்புறம் நீங்களும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகளா என்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்குறோம்ல. அப்போ நீங்கள் ஒருவேளை அன்னைக்கு சொன்னது தவறாக இருக்கும். அப்போ அன்னைக்கு சொன்னது தவறுனா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் சீமான் குறித்து விஜய் குறித்து நாங்கள் பேசுனது தவறுங்க, இவர்களை நாங்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பாஜகவுடைய ஆளுன்னு சொல்லிட்டோம், பிஜேபியுடைய பி டீம் சொல்லிட்டோம், நாங்கள் சொன்னது தப்புங்க, நாங்கள் மன்னிப்பு கேட்குறோங்க கேளுங்களா நீங்கள். அதாவது இவர்கள் என்ன தவறு வேணால் செய்வார்களாம், நாம் விமர்சிக்க கூடாதான். குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் மதித்து பேசுகிறாரு. அந்த ஆடியோ பதிவை சமூக வலைதளத்தில் எடுத்து போட்டு இதில் கூட பெருமையாடுறது. இது பெருமை கிடையாது, இது அவமானம். இது அவமானகரமான ஒரு செயலில் தான் தற்போது நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க என்பதை சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.